ஒரு காலத்துல வெள்ளைக்காரங்க சொன்னாங்க, "மண்ணுல போய் சாப்பிடுறீங்க. மண்ணுல சாப்பிட்டா மண்ண போய் நீங்க தின்னுட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நெறைய உங்களுக்கு இருக்கும். அதனால சில்வர் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு பிளேட் யூஸ் பண்ண ஆரம்பிங்கன்னு" சொல்லிட்டு வெள்ளைக்காரங்க சொன்னாங்க. அந்த விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து வெள்ளைக்காரங்க சொல்றாங்க, "மண்ல யூஸ் பண்ணா தான் நல்லது. அதுல இருக்க சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு வரணும். அதுலேருந்து கிடைக்கிற இம்யூன் பவர் ஆகட்டும், நெறைய விஷயங்கள் வந்து யூஸ் ஆகுது." அப்படின்ற மாரி எலமெண்ட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ரீசன் எதனால சொல்றாங்க? மெயினா வந்து நம்ம நாட்டோட ட்ரெடிஷன் ஆகட்டும், நம்ம நாட்டோட விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்தையும் அழிச்சு, அவங்களோட ஃபாரின் விஷயத்த வந்து கொண்டு வரணும் அப்படின்ற எலமெண்ட்ட கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வரணுன்ற ப்ராஃபிட்டபிலி மைண்ட் செட்னால தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்படி அழிச்ச பிறகு திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரெண்ட்டா பண்ணா தான் நம்ம பீப்பிள் நம்புவாங்க அப்படின்ற மாரி எலமெண்ட்ல, நம்ம ஒரு விஷயத்தையே வச்சு நம்மளுக்கே ரிப்பீட் அடிக்கிறாங்க அப்படின்னு தான் எலமெண்ட் உண்மதான். ரீசென்ட்டா வந்து ரீசென்ட்டா ஒரு விஷயம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆம் சால்ட் அப்படின்ற ஒரு கம்பெனிய வந்து கோல்கேட் கோல்கேட்ன்னு வச்சுக்கலாம். அந்த கோல்கேட் டூத் பேஸ்ட் கம்பெனி ஒண்ணு சால்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியும் அந்த கம்பெனி பேரும். பட் ஆனா அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மென்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, "சால்ட்ட போய் யூஸ் பண்றீங்களேடா, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்? இது யூஸ் பண்ணா உடம்புக்கு நல்லதே கிடையாது" அப்படின்னு சொன்னாங்க. மார்க்கெட் பண்ணாங்க. ஆனா பீப்பிள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. பல்பொடியிலேருந்து நார்மலா வந்து செங்கல் வச்சு இது பண்ணிட்டு இருந்த விஷயத்துலாச்சு. அதனால வந்து நெறைய பீப்பிள் வந்து உடலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாரி கொண்டு வந்தாங்க. இப்போ அதே மாரி தான் சால்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பே ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தெரிய வருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு ஒரு பிசினஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் யூட்டிலைஸ் பண்ண வராங்கன்னு தெரியுது. பட் ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்பவே மட் அப்படின்ற கிளேல வந்து ஒரு பார்ட் செய்யறதாகட்டும், அதுலயும் சாப்பிடுறதாகட்டும் ரொம்பவே ட்ரெண்ட்ல இருந்துச்சு. பட் அந்த விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா அடிக்கப்பட்டு ரொம்பவே காஸ்ட் எக்ஸ்பென்சிவான விஷயங்களா மாறிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கூட வந்து ஒரு மண்ல வந்து பார்ட் வாங்கிக்க முடியும். பட் ஆனா இப்போ வந்து ரொம்ப பணக்காரங்க தான் வாங்க முடியும். அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி அப்படின்னா பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தனால. பட் தமிழர்கள்லாம் இந்தியனா அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரெடிஷன்ஸ மட்டும் வந்து விட்டுறாம, அந்த விஷயங்கள் மட்டும் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளமே ஏற்பட்டிருக்காது. கேரளால வந்து இந்த விஷயத்த கம்ப்ளீட்டா டேக்கிள் பண்ணிட்டு, ஒரு ஹோட்டல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்ப்ளீட்டா மண்பானையில எல்லா விஷயங்களும் கம்ப்ளீட்டா வச்சுது. அண்ட் மண்பானை பிசினஸும் வந்து சைடுல பண்ண ஆரம்பிச்சாங்க. மிகப்பெரிய சக்சஸ் பண்ணிட்டாங்க. கோடிக்கணக்குல ஜெனரேட் பண்றாங்க. ஹரியானால ஒரு நார்மலான ஒரு வில்லேஜ்லயும் சரி, ஒரு எலமெண்ட்லயும் சரி, எல்லா ஊர்லயும் வந்து வெளிநாட்டுல இருந்து வர ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு பழங்காலத்துல ஒரு விஷயத்த வந்து திருப்பி பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபேமஸ் பண்ணுவோம். அந்த விஷயங்கள கரெக்ட்டா பண்ணோம் அப்படின்னா வின் பண்ணிடலாம்.